வணக்கம். கையலின் கைப்பக்குவம். இன்றைக்கி காம்போ ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேங்க. நம்ம மோஸ்ட்லி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொட்டியும் செஞ்சு காமிக்க போகிறேங்க. ஹோட்டல் ஸ்டைலே வந்து இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் ஆயில், பெரிய வெங்காயம் 1 நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருந்து குக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸ்லோ குக்கிங் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போனோன்னே ஒரு தக்காளி வணங்குற அளவுக்கு உப்பு, இப்போ 10 முந்திரி வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காகவும் கிரேவி டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்தும் போதுமே அது கேப் விடுங்க, நல்லா குக் ஆகணும். இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன். மசாலா வந்து கறி இருக்கக்கூடாதுங்க, நல்லா வணக்கிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஹாட் வாட்டர் 1/2 கப் சேர்த்திக்கிறேன். ஹாட் வாட்டர் சேர்த்துங்க, அப்போ தான் வந்து கிரேவி நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி சேர்த்த வேண்டாம். நார்மல் வாட்டர் சேர்த்துனிங்கன்னா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காதுங்க. அதனால் ஹாட் வாட்டர் சேர்த்திக்கிங்க. மசாலா நல்லா குக் ஆகட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. இங்கே பாருங்கள், மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரொட்டி செய்யலாங்க. கோதுமை மாவு 1 கப், மைதா மாவு 1 கப், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. ஆக்சுவலாக ரொட்டி வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. நான் அன்ஹெல்த்தினங்காட்டிக்கு 2 மாவும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்குங்க. இப்போது 1 ஸ்பூன் ஆயில் தடவி வச்சுக்கிறேன். இது 1/2 மணி நேரம் ஊறணும். வெட் கிளாத் போட்டு மூடி வச்சுக்கிறேன். 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் எடுத்துருக்கேங்க. இப்போ 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ வந்து பன்னீர் வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். பன்னீர் பொரிச்சுக்குங்க, இல்லைன்னா அப்படியே எவ்வளோ சேர்த்திக்கலாம் கிரேவியில். நான் சாஃப்டாக இருக்கட்டுன்னு எப்போவுமே பொரிச்சு எடுத்துப்பேன். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், இது நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன்,
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுது இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஆயில்லையே வந்து சில்லி பவுடரெலாம் சேர்த்தும் போது அதுக்கு நேச்சுரல் கலர் இருக்கும், ஃபுட் கலர் சேர்த்த தேவையில்லை. ஆனால் சில்லி பவுட்ரு வந்து கருகிடக்கூடாதுங்க, அது பார்த்துக்குங்க. இப்போ விழுது அரைச்சி வச்சுருந்த தண்ணி சேர்த்திருந்தேன். தண்ணி அதிகமாக சேர்த்திக்க வேண்டாங்க. இப்போ 1/2 கப் பால், நான் இன்றைக்கி வந்து பால் தாங்க சேர்த்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்குங்க. எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்காது, அதனால் நான் பால் சேர்த்திருக்கேன். இப்போ சர்க்கரை 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், இப்போ தேவையான அளவு உப்பு, இது டொமேட்டோ கெச்சப்புங்க 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 2 ஸ்பூன் பட்டர், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இப்போ பன்னீர் சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். பன்னீரில் வந்து மசாலா பிடிக்கட்டும். பாருங்கள், நல்லா ஆயில் திரண்டு வந்துருச்சு. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் அதே திக்னஸில் அதே டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ நம்ம ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து 2 குட்டி உருண்டை எடுத்துக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு உருண்டையை திரட்டி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி சைஸுக்கு தட்ட வேண்டாங்க, ஒரு மீடியம் சைஸுக்கு குட்டியை தட்டினா போதும். அதேமாரி 2வது உருண்டையும் திரட்டி எடுத்துக்குங்க. ரெண்டு உருண்டையும் இப்போ திரட்டி எடுத்துட்டேன். ஒரு உருண்டை திரட்டி எடுத்ததில் மேலே வந்து ஆயில், ஃப்ளார் சேர்த்திக்கிறேன். ஃபஸ்ட்டு திரட்டினோம்லங்க, அந்த சப்பாத்தியும் சேர்த்திட்டு இப்போ ரெண்டும் சேர்த்து ஒன்றா திரட்டிக்க போகிறேன். ஒரே சப்பாத்தியாக இருக்கும் பார்க்குறக்கு. அந்த மாவும் ஆயிலும் எதுக்கு சேர்த்துறோம்னா, நம்ம திரட்டி எடுத்துகிட்டு சப்பாத்தியை வந்து 2ஆக பிரிப்போம். அது வந்து ஈஸியாக வர்றதுக்காக ஆயிலும் அந்த ஃப்ளாரும் சேர்த்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு திரட்டிக்குங்க. தின்னாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருந்துடக்கூடாது. திக்காக இருந்துச்சுன்னா ரொட்டி சப்பாத்தி மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ரொட்டி ஸ்டைலில் வேணுன்னா இந்தளவுக்கு தின்னாக திரட்டி எடுக்கணும். ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் அடிக்கடி செய்யும்போது நல்லா ஈஸியாயிரும். பாருங்கள், இப்போ பார்க்குறக்கு உங்களுக்கு எவ்வளோ தின்னாக இருக்கும். இந்த மாதிரி தின்னாக இருக்கிற அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். தவா வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடில் குக் பண்ண 2வது சைடு திருப்பி போட்டுக்குங்க. நான் இந்த மாதிரி கிளாத் வச்சு தான் எப்பவுமே வந்து அமுத்தி எடுத்துப்பேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பரோ இந்த மாதிரி கிளாத்தை வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு அமுத்த வேண்டாம். கரண்டி வச்சு அமுத்தும் போது ரொம்ப ஹார்டாயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து ஆயிலோ பட்டரோ எதுவும் தடவ வேண்டாங்க. பார்த்தீங்களா, பேக்கெட் மாதிரி நல்லா ஓப்பன் ஆகும். நம்ம ரொட்டி ரெடி. இப்போ பட்டர் தடவிக்கிறேன். ஆயில், பட்டர், கீ எது வேணால் தடவிக்கலாங்க. நான் இன்றைக்கி பட்டர் தடவிக்கிறேன்.
ரொட்டி சுட்டங்கடைசியில் எடுத்து தடவுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா, இப்படி நல்லா ஓப்பன் ஆக வரும். நம்ம இந்த ஆயிலும் ஃப்ளாரும் சேர்த்தும் போது இந்தளவுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய ரொட்டி ரெடி. நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. பாருங்கள், பார்க்குறக்கு பேப்பர் மாதிரி இருக்குது. இது நீங்கள் மைதா மாவு மட்டும் வச்சும் செய்யலாம். அதை செய்யும்போது இன்னும் ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும். பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க, செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாஃப்டான ரொட்டி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு